நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுவை அரசு சார்பாக முதல்வர் ரங்கசாமி அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 114வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஒதியஞ்சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திருமதி சந்திர பிரியங்கா, அரசு கொறடா திரு ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு KSP ரமேஷ், திரு பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திரு லட்சுமிகாந்தன், திரு பிரகாஷ்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து 200க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஊர்வலமாக வந்து பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளின் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் புதுச்சேரி நலிவுற்ற மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதியில் உள்ள வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்காக குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள அடுக்குமாடி தொகுப்பு குடியிருப்புகள் மற்றும் சமூக உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சாரம் மொட்டைத்தோப்பு பகுதியில் உள்ள புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் 2 தொகுப்புகளில் உள்ள குடியிருப்புகளை ரூபாய் 10.60 லட்சம் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் முதலமைச்சரின் பார்லிமென்ற செயலாளர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை விழாவினை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் திரு மாணிக்க வாசகம் அவர்கள், உதவி பொறியாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள், இளநிலை பொறியாளர் திரு உதயகுமார் அவர்கள், ஒப்பந்ததாரர் திரு ரமேஷ் அவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மூலம் தேசிய கல்விக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மூலம் தேசிய கல்விக் கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு கல்லூரிகளில் மருத்துவம், பொறியியல், தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பட்டமேற்படிப்பு பயிலும் 20 ஆதி திராவிட மாணவ மாணவியர்களுக்கு கல்வி கடனாக ரூபாய் 22,07,228 மதிப்புள்ள கல்வி கடன் தொகையை மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திருமதி சந்திர பிரியங்கா அவர்கள் முன்னிலையில் சட்டமன்ற வளாகத்தில் இன்று வழங்கினார். இந்நிகழ்வில் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா திரு ஆறுமுகம், முதல்வரின் பார்லிமென்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக மேலாண் இயக்குனர் திரு தயாளன், ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் திரு யஷ்வந்தையா, பொது மேலாளர் திரு ஆறுமுகம் மற்றும் அலுவலர்கள் உடனிருந்தனர்.
புதுச்சேரி முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு விருந்து வைக்கும் வகையில் மதிய உணவாக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி சிக்கன் பிரியாணி வழங்கினார். புதுச்சேரியில் கொண்டாடப்பட்ட ஆசிரியர் தின விழாவை தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட முத்திரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு விருந்து வைப்பதாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம் கூறியிருந்தார். அதன்படி இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பிரியாணி வழங்க ஏற்பாடு செய்து அதனை வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டு அப்பள்ளியில் பயிலும் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு சிக்கன் பிரியாணியை வழங்கினர். உடன் பள்ளி முதல்வர், பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரியாணி வாங்கிக் கொண்டு மாணவ மாணவிகள் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்திற்கு தங்களது நன்றி மற்றும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். புதுச்சேரியில் ரயில் மூலம் ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான 15 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்து ஆந்திராவை சார்ந்த 3 பேரை புதுச்சேரி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி நெட்டப்பக்கம் காவல் நிலையத்திற்குட்பட்ட மடுகரை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அன்பு மற்றும் சந்துரு ஆகிய 2 நபர்கள் பொட்டலங்களில் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. மேலும் பிடிப்பட்ட இருவருக்கும் தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டத்தின் வலுவனூர் பகுதியை சார்ந்த பாலாஜி மற்றும் தமிழ் ஆகிய இருவரும் கஞ்சா சப்ளை செய்தது தெரிய வந்ததை அடுத்து இருவரையும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்திய போது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியில் இருந்து மொத்தமாக கஞ்சா சப்ளை செய்வது தெரிய வந்தது. இதனை அடுத்து புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் கடத்தி வந்த ரூபாய் 8 லட்சம் மதிப்பிலான 15 கிலோ கஞ்சாவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து கஞ்சாவை கடத்தி வந்த ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியை சார்ந்த ஹரியலா, வாசு மற்றும் அல்ல பாஸ்கர சுவாமியை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து புதுவைக்கு கஞ்சா கடத்தி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி விவசாயிகளுக்கு காய்கறி, மலர் சாகுபடி குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாய நலத்துறையின் திருக்கனூர் பண்ணை தகவல் மற்றும் ஆலோசனை மையம் சார்பில் ஆத்ம திட்டத்தின் கீழ் காய்கறி மற்றும் மலர் சாகுபடி தொடர்பான விவசாயிகள் பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் மேலாளர் தமிழ்செல்வன் அனைவரையும் வரவேற்றார். பாலூர் ஆராய்ச்சி நிலைய வல்லுநர் விஜய் கீதா காய்கறி சாகுபடி முறைகள் மற்றும் விதை தயாரித்தல் குறித்து விவசாயிகளுக்கு விரிவாக எடுத்துரைத்தார். காரைக்கால் வேளாண் அறிவியல் கல்லூரி பேராசிரியர் ஷர்லி மலர் சாகுபடி மற்றும் பனிக்காலத்தில் வளரும் காய்கறி சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். முகாமிற்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண் அலுவலர் திருமுருகன், களப்பணியாளர்கள் தங்கதுரை, பாலசுப்பிரமணிய ஆகியோர் செய்திருந்தனர். வட்டார தொழில்நுட்ப மேலாளர் ஜெயச்சந்திரன் நன்றி கூறினார். முகாமில் திருக்கனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது சிலைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான சிவா தலைமையில் திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் SP சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் திமுகவினர் அண்ணா திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். இதேபோன்று புதுச்சேரி திராவிடர் கழகம் சார்பில் அதன் தலைவர் சிவ வீரமணி தலைமையில் அண்ணா சாலையில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் திராவிடர் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு புதிய நீதி கட்சி சார்பாக மாநில தலைவர் பொன்னுரங்கம் அவர்கள் தலைமையில் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் போது திரளான புதிய நீதி கட்சி தொண்டர்கள் உடனிருந்தனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் 15 நாட்கள் சேவை வாரமாக கொண்டாடப்பட உள்ளதாகவும் ஊழலை முற்றிலுமாக அழிக்கும் சக்தியாக பிஜேபி உள்ளதாகவும் மாநில தலைவர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சுவாமிநாதன், பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 73வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் 15 நாட்கள் மக்களை சந்திக்கும் சேவை வாரமாக கொண்டாடப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க பிஜேபி பாடுபட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவித்த அவர், காசநோய் இல்லாத இந்தியா போன்று காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாகும் நிலை வரும் என்று கூறிய அவர், ஊழலை முற்றிலுமாக அழிக்கும் சக்தியாக பாரதிய ஜனதா கட்சி உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 73வது, அதாவது 72 முடிஞ்சிச்சு, 73வது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய சேவை வாரமாக கிட்டத்தட்ட 15 நாட்கள் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு முடிவு செய்கிறார்கள். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் இதுவரையுமே இந்த திட்டங்கள்லாம் யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புதுமையான ஒரு திட்டத்தை வந்து நம்ம பிஜேபி தலைமை வந்து அனௌன்ஸ் பண்ணிக்குது. புதுச்சேரி மாநிலத்தில் நோக்கம் வந்து அவருடைய நோக்கம் டிபி இல்லாத இந்தியா, காசநோய் இல்லாத இந்தியா. எப்படி காங்கிரஸ் இல்லாத இந்தியாவோ அதே மாதிரி காசநோய் இல்லாத இந்தியாவை வந்து உருவாக்குறதுக்கு வந்து எல்லா மாநிலத்தில் உள்ள மாநில நிர்வாகிகள் தங்களுடைய பகுதியில் இருக்கிற டிபி பேஷண்ட்டை கண்டறிந்து, ஏழை எளிய டிபி பேஷண்ட்னா பணக்காரங்க கிடையாது, வறுமையில் உள்ளவங்க, மருந்து வாங்க முடியாதவங்க, இவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு நிர்வாகியும் 10 டிபி பேஷண்ட்டை ஓராண்டுகளுக்கு கம்ப்ளீட்டாக ஓராண்டுகளுக்கு அவங்களுடைய செலவை முழுவதுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சி வந்து புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கி அவருடைய விழாவில் முக்கியமாக சொல்கிறது வந்து நாடு முழுவதும் மழைநீர் சேகரிப்பு இயக்கமாக ஒவ்வொரு பகுதியிலையும் பூத் வாரியாக, மண்டல் வைஸாக, தொகுதி வாரியாக அனைத்து நிர்வாகிகளும் வந்து மழைநீரை வந்து சேகரிக்கணும் அப்படின்ற இதில் வந்து மிக முக்கியமாக வந்து புதுச்சேரி மாநிலத்தில் மழைநீர் சேகரிப்பு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக நாராயணசாமி அவர்கள் வந்து 2 விஷயத்தை சொல்லிடுறார். ஆளுநர் தலையிடுறாருன்றார். நாராயணசாமிக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆளுநர் தலையிடுறாருன்றது முதலமைச்சர் தான் சொல்லணும். இப்போ கிரண்பேடி இருந்தாங்க, நாராயணசாமி இருந்தார். கிரண்பேடி வந்து சரியில்லை அப்படின்னு யார் சொன்னார்? முதலமைச்சர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் ஆளுநருக்கும் எனக்கும் இணக்கமான ஒரு சூழ்நிலை இதுன்னு சொல்லின்னு இருக்கும்போது நாராயணசாமிக்கு வந்து வேலை கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் ரவுடிகளினுடைய கூடாரமாக மாறிக்குதுன்னு சொல்லிக்கிறார். இது வந்து முற்றிலும் வந்து தவறு. ஒரு விஷயத்தை நான் சொல்லலாம். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த மாதங்கள் மட்டுமே, அதாவது செப்டம்பருக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட ஆவரேஜாக 20 லட்சம் வெளி மாநில நபர்கள் வந்து சுற்றுலா வந்துக்கிறாங்க. இங்கே ரூமே கிடைக்கல. 20 லட்சம் சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் எதனா ஒரு சம்பவம்னாச்சும் யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்களா? சுற்றுலா பயணிகள் உள்ள லோக்கலில் இருக்கிறவங்கள விட்டுருங்க. அதாவது இந்த மாநிலம் சுற்றுலாவுக்கு ஏற்ற மாநிலமாக நிறைய பேர் வரக்கூடிய மாநிலமாக இருக்குது. அதாவது ரவுடிசத்தையும், அதாவது அவர் பேரில் தான், அவர் தொகுதியில் ஆரம்பித்தது தான் நிறைய மசாஜ் சென்டர். உங்களுக்கு தெரியும், நெல்லித்தோப்பில் தான் அதிகமாக நடந்தது. அவர் முதலமைச்சராக இருக்கும்போது விபச்சாரம் அவர் பேரில் தான் நடந்தது. அதாவது அவர் பேரில் ஆரம்பித்த கஞ்சா தான் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சின்னு வரோம். நேற்று கூட வந்து இப்போ நம்ம அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டு ட்ரெயினில் வந்து 15 கிலோ வந்து புவனேஸ்வர் புதுச்சேரி ட்ரெயினில் வந்து 15 கிலோ கஞ்சா வந்து கண்டிப்பாக பிடிச்சிக்கிறோம். அதாவது வந்து நாராயணசாமி அவர்களுடைய அரசாங்கத்தில் வந்து ரவுடிகள்லாம் ஊடுருவி இருந்தாங்க. எங்களுடைய அரசாங்கம் அவங்கள இப்போ வந்து அடக்கின்னு இருக்குது ஃபுல்லாகவே. கடந்த கிட்டத்தட்ட 16-18 மாதத்தில் எவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடந்துக்குது, நாராயணசாமியினுடைய ஆட்சியில் எவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடந்ததுன்னு புள்ளி விவரமாக அவர் சொல்லட்டும். அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக வந்து தெரியும். ஃபுல்லாக நிலத்தடி நீரை வந்து காப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம். அது இப்போ 6 மதுபான ஆலைகள் கொடுப்பதை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோன்னு சொல்லலை. அவங்க ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்குது. அவங்க கேட்டதுக்கு வந்து நாங்கள் நிலத்தடி நீரை எடுக்க மாட்டோம்னு சொல்லிடுறாங்க. நிலத்தடி நீரை உறிஞ்சுகின்ற எந்த கம்பெனியும் பாரதிய ஜனதா கட்சி வந்து எதிர்க்கும். அது மதுபான கம்பெனின்னு சொல்ல, நாளை ஏன்னா ஒரு பெயிண்ட் கம்பெனி வந்தாலும் சரி தான், கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி வந்தாலும் சரி தான், ஒரு விஷயத்தை நான் திருப்பி சொல்லுவேன்.
அரசாங்கம் சில இடத்துல சில தவறான ஒரு முடிவு எடுத்தால் அது கண்டிப்பாக பிஜேபி கண்டிப்பாக கேட்கும். கண்டிப்பாக அதில் ஒன்றும் கேட்க நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியது இப்போ இது திட்டமே அதான் போட்டுருக்கார் பிரதமர். அதனால் இப்போ தான் அவங்க ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைமை என்னான்னுவாங்க, அது நிலத்தடி நீரை உறிஞ்சிக்கின்னு தான் அது கண்டிப்பாக நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்குது ஊழல் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லலை, சட்டமன்ற உறுப்பினர் அவர் சொல்லுகிறார் அப்படின்னா அவருக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் சொல்லின்னு இருப்பாங்க. அதாவது அது அவர் தனிப்பட்ட கருத்து. அது இப்போ எங்களை எவிடன்ஸ் இருந்தால் நான் உங்களை சொல்லலாம். அதனால் இப்போ ஊழல் நடந்துக்குதா இல்லையான்றது குறித்து கண்டிப்பாக நாங்கள் விசாரிப்போம். ஊழல் நடந்துக்குதா இப்போ சம்மந்தப்பட்ட எம்எல்ஏகளே நாங்கள் கேட்போம், எந்த அளவுக்கு எப்படி ஊழல் நடந்திருந்தால் அது தப்பு, அது ஊழல் நடந்தது அதை ஏற்றுப்போம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஊழல் நடந்திருந்தால் அந்த ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இருக்கும். புதுச்சேரி வில்லியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக முதலாம் ஆண்டு NSS தன்னார்வலர்களுக்கான தேசிய சேவை திட்ட ஓரியன்டேஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதலாவது ஆண்டு NSS தன்னார்வலர்களுக்கான தேசிய சேவை திட்ட ஓரியன்டேஷன் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் துணை முதல்வர் ரவி தலைமை தாங்கினார். விவசாய விரிவுரையாளர் விநாயக வெங்கடாச்சலபதி முன்னிலை வகித்தார். NSS அலுவலர் கணேஷ் பிரபு வரவேற்புரையும், ஆங்கில விரிவுரையாளர் ராஜேஷ் வாழ்த்துறையும், உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கினர். இதில் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி மதிவாணன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். இறுதியாக உடற்கல்வி ஆசிரியர் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் ரகு நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் நாட்டு நலப்பணி திட்ட அதிகாரி மதிவாணன், பள்ளியின் துணை முதல்வர் ரவி ஆகியோர் NSS பற்றி விரிவாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் தவறான செயல்களில் ஈடுபட்ட பள்ளி கல்லூரி மாணவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து ஒதியஞ்சாலை போலீசார் எச்சரித்து அனுப்பினர். புதுவை கடற்கரை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட இடங்களில் காதலர்கள் என்ற பெயரில் வரும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அட்டுழியத்தில் ஈடுபடுகின்றனர். பள்ளி பருவத்தை தாண்டாத மாணவர்கள் தங்கள் வயதுக்கும் மீறிய செயல்களில் பொது இடத்தில் ஈடுபடுவது பலரையும் முகம் சுழிக்க வைக்கிறது. அது மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்து புதுவைக்கு வரும் கள்ள காதலர்கள் தனி அறையில் நடத்தும் அந்தரங்க விஷயங்களை பொது இடத்தில் நடத்துகின்றனர். இதனால் இதுபோன்ற இடங்களுக்கு குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இது குறித்த புகார்கள் பெரிய கடை, ஒதியஞ்சாலை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் தொடர்கதையாகி வருகிறது. போலீசார் ரோந்து சென்று இவர்களை எச்சரித்து அனுப்பினாலும் பலனில்லை. இந்நிலையில் ஒதியஞ்சாலை ஆய்வாளர் கார்த்திகேயன், உதவி ஆய்வாளர் முருகன் ஆகியோர் பெண் போலீசாருடன் அதிரடியாக தாவரவியல் பூங்காவிற்கு சென்றனர். அப்பொழுது தாவரவியல் பூங்காவில் ஆங்காங்கே உள்ள புதர்களில் காதல் ஜோடிகள் தஞ்சமடைந்திருந்தனர். சிலர் பள்ளி சீருடையிலே வந்து காதல் செய்து கொண்டிருந்தனர். அவர்களை போலீசார் அழைத்து விசாரித்தனர். இதனை அடுத்து சுமார் 40 காதல் ஜோடி போலீசார் ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அங்கு அவர்களது பெற்றோர்கள் வரவழைக்கப்பட்டு அறிவுரை கூறி போலீசார் பத்திரமாக அனுப்பி வைத்தனர். இதனால் அன்றைய தினம் ஒதியஞ்சாலை காவல் நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் திமுக கொடி ஏற்றப்பட்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாள் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி திமுக சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில அமைப்பாளருமான சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தார். பின்னர் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அண்ணா சிலைக்கு திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் 26 சிறப்பு மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் 26 சிறப்பு மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நிலை 1 சிறப்பு மருத்துவர்கள் வெங்கடேஷ், லட்சுமி சுகுமாரன், ஆரோக்கியம் ஜான் போஸ்கோ, பாலன், பொன்மணி, ஸ்டீபன், பத்மநாபன், ஜமீன், பஷீர், நாராயணன், செந்தமிழன், ஆனந்தராஜா, குமார், ஜின்மேரி, டைசி, ரஜினி, எஸ் குப்தா, சுரேஷ் ஆகிய 13 பேருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் முதுநிலை நிர்வாக கிரேட் பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கிரேட் 2 சிறப்பு மருத்துவர்கள் எட்வர்ட், வெங்கடேஷ், ஷகிலா பானு, கார்த்திகா, சுபாஷினி, விஜயகுமார், மதன், அனுராதா, ரவி, கண்ணன்,
நிதி ஸ்ரீவத்சவா, வெலிசி மாதவ், ஸ்டாலின், சிவகுருநாதன், ஹரி, செந்தில், மோகன் ஆகிய 13 பேருக்கும் ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் 1 பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை சுகாதாரத்துறை சார்பு செயலர் புனிதமேரி வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் ரவுடிசத்தை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஜிபி மனோஜ்குமார் லால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி டிஜிபியாக கடந்த ஜூலை மாதம் மனோஜ்குமார் லால் பதவியேற்றார். ஏற்கனவே புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய அவர் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பணிகள் தொடர்பாக அளித்த பேட்டியில் புதுச்சேரியில் தொடர் குற்றங்களில் ஈடுபடும் பழக்க வழக்கங்களை கொண்ட குற்றவாளிகளின் நடவடிக்கைகளை கையாள்வது, போக்குவரத்து மேலாண்மை மற்றும் இளைஞர்களிடையே போதைப் பொருள் பயன்பாடு ஆகியவை காவல்துறைக்கு கவலை அளிப்பதாக இருக்கிறது. திட்டமிட்ட வன்முறை குற்றங்கள், குறிப்பாக பட்டியலில் இடம்பெறும் ரவுடிகளின் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதில் காவல்துறையின் பலவீனத்தை அகற்றப்பட வேண்டியிருக்கிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் அமைதியான இடம். இங்கு சில பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட வேண்டும். டிராபிக் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான சிக்கல்கள் உள்ளன. புதுச்சேரியில் ரவுடிசத்தை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இல்லாவிடில் அவை யூனியன் பிரதேசத்திற்கான வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளை தடுப்பதோடு கடும் விளைவுகளையும் உண்டாக்கும். பழிக்கு பழியாக தாக்கிக் கொள்வது தொடர்பாக இதுவரை 600 வழக்குகள் உள்ளது. மேலும் சமீபத்தில் சிறை கைதிகளிடமிருந்து செல்போன் கைப்பற்றப்பட்டது. அவர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சிறை கைதிகளை கண்காணிப்பதில் சிறை அதிகாரிகள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சிறையிலிருந்து செயல்பட அனுமதிக்க முடியாது என்று அவர் கூறியுள்ளார். அயோடின் உப்பு பயன்பாடு குறித்து சுகாதார உதவி ஆய்வாளர்கள் புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள கடைகளில் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி அரசு தேசிய அயோடின் சத்து குறைவு நோய் தடுப்பு திட்டம் தவளக்குப்பம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையத்தின் சார்பாக கடைகளில் அயோடின் கலந்த உப்பு விற்பனை செய்யப்படுகிறதா என கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஊட்டச்சத்து உதவி இயக்குநர் உமாசங்கர், தவளக்குப்பம் தலைமை மருத்துவ அதிகாரி மணிமொழி அவர்களின் ஆலோசனை பெயரில் சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர், சுகாதார மேற்பார்வையாளர் பவுனம்பால், ஆஷா பணியாளர் சாந்தி, புவனா ஆகியோர் களப்பணியில் ஈடுபட்டனர். இதில் பொதுமக்கள் அயோடின் கலந்த உப்பு பயன்படுத்துகிறார்களா என வீடு வீடாக சென்று ஆய்வு செய்தார்கள். அப்பொழுது அயோடின் சத்து மனித உடல் ஆரோக்கியத்திற்கும் மூளை வளர்ச்சிக்கும் அவசியமானது. அயோடின் சத்து குறைவினால் முன்கழுத்து வீக்கம் ஏற்படுவதுடன் உடல் சோர்வு, மந்த நிலை போன்ற உபாதைகள் ஏற்படும். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு அயோடின் சத்து குறைவினால் கருசிதைவு, குறை பிரசவம் ஏற்பட வாய்ப்புள்ளது. அயோடின் கலந்த உப்பு பயன்படுத்துவதால் உப்புத்தன்மை, உணவின் ருசி மாறுவதில்லை. பக்க விளைவு ஏற்படுது என பொதுமக்கள் உணர வேண்டும். மேலும் அனைவரும் அயோடின் கலந்த உப்பை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார்கள். ஜிப்மர் மருத்துவமனையில் 20 ஆண்டுகளாக பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுப்பதாக ஜிப்மர் இயக்குநர் உறுதி அளித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக 550க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்து வரும் தங்களுக்கு மத்திய அரசின் குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க வேண்டும், தங்களை அதிகாரப்பூர்வமாக தினக்கூலி ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், ஊழியர்களுக்கு செலுத்திய EPF மற்றும் சம்பள ரசீதை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுமார் 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தங்களது பணிகளை புறக்கணித்து ஜிப்மர் நிர்வாக அலுவலகம் முன்பு காலம் வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 3வது நாளாக நடைபெற்ற ஊழியர்களின் போராட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா நேரில் சென்று திமுக சார்பில் ஆதரவு தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் ஆகியோரும் அங்கு சென்று ஊழியர்களுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே இவ்விவகாரம் தொடர்பாக பாஜக ராஜ்யசபா MP செல்வ கணபதி அங்கு வந்து ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வாலிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் நேற்று மாலை 4 மணியளவில் ஜிப்மர் இயக்குநர், துணை இயக்குநர் கிருஷ்ண கோபால் கோயல் மற்றும் ஜிப்மர் தினக்கூலி ஊழியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் சமரச பேச்சுவார்த்தை நடந்தது. அதனைத் தொடர்ந்து கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுப்பதாக இயக்குநர் உறுதியளித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மாலை 5:30 மணியளவில் ஸ்ட்ரைக்கை வாபஸ் பெற்று பணிக்கு திரும்பினர்.
புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்றால் புதிதாக 58 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 55 வயது பெண்மணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் நேற்று காலை 10 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் 1230 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் புதுவையில் 58 நபர்கள், காரைக்காலில் 8 நபர்கள், ஏனாமில் 1 நபர் என மொத்தம் 59 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் தொற்று பாதிப்பு விகிதம் 4.72% உள்ளது. மாகியில் யாரும் புதிதாக தொற்றால் பாதிக்கப்படவில்லை. கொரோனா பாதித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கோரிமேடு காமராஜ் நகரை சேர்ந்த 55 வயது பெண்மணி சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை உயிரிழந்தார். இதனால் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 1970 உயர்ந்துள்ளது. தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் தொற்றால் பாதிக்கப்பட்டு 331 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜிப்மர் மருத்துவமனையில் ஒருவரும், கோரிமேடு அரசு மார்புநோய் மருத்துவமனையில் ஒருவரும், கோவிட் கேர் சென்டரில் 6 பேர் என மொத்தம் 18 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வீட்டில் 313 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் நேற்று 67 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் என சுகாதாரத்துறை அந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் NH-45 சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் அனைத்து மரங்களையும் வெட்டுவதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் NH-45 சாலை விரிவாக்கம் என்ற பெயரில் சாலையின் அருகில் உள்ள அனைத்து மரங்களையும் வெட்டி வருகின்றார்கள். இதற்கு பசுமை தீர்ப்பாயத்தின் அனுமதி பெறவில்லை என்று விழுப்புரம் மாவட்ட விவசாய சங்க செயலாளர் முருகையன் மரங்களை வெட்டும் பணியை நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் இணைந்து மரம் வெட்டுவதை தடுத்து நிறுத்த கோரினார்கள். ஆனால் அந்த பணியை மேற்கொள்ளும் ஓம் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் மரங்களை வெட்டுவதை நிறுத்த மறுப்பதோடு அடியாட்களை கொண்டு தங்களை மிரட்டுகிறார் என்று தெரிவித்தார். எனவே தங்கள் பகுதி மக்கள் துணையோடு மரம் வெட்டுவதை தற்காலிகமாக நிறுத்தி உள்ளோம் என்று தெரிவித்தார். மேலும் தற்பொழுது தேசிய நெடுஞ்சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருந்த வேளையில் தென்னல் அருகே மரம் வெட்டுவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. புதுச்சேரி முத்திரையர் பாளையத்தில் உள்ள முத்திரையர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற தனியார் பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் முத்திரையர்பாளைய முத்திரையார் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவிலான பல்வேறு போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கிடையே நடைபெற்றன. இதில் 54 பள்ளியிலிருந்து 1257 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கு பெற்று அதிக அளவில் பரிசுகளை பெற்றனர். மேலும் அதிக போட்டிகளில் வெற்றி பெற்று அந்த பள்ளி ஒட்டுமொத்த சுழல் கோப்பையும் பெற்றுள்ளது. பரிசு பெற்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். வில்லியனூர் லூர்து அன்னை அரசு உதவி பெறும் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா தலைமையில் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் புனித லூர்து அன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2022 முதல் 2023 கல்வியாண்டில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசால் வழங்கப்படும் மழையங்கி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்திரு ஜோசப் சகாய்ராஜ் அடிகளார் தலைமை வகித்தார். வில்லியனூர் மாதா பேராலயம் பங்கு தந்தையும் பள்ளி தாளாளருமான அருட்திரு பிச்சைமுத்து அடிகளார் முன்னிலை வகித்தார். வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு மழையங்கினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் சன் குமரவேல், சுப்ராயலு, கல்யமூர்த்தி, தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் மற்றும் ரமணன், ராஜா, முகமது, கார்த்தி, யோகா பாலமுருகன், மனோகர் உள்ளிட்டவர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை பாப்ஸ்கோ ஊழியர்கள் சங்கம் சார்பில் சட்டசபை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பாப்ஸ்கோ ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்துக்கு AITUC மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்கினார். பாப்ஸ்கோ ஊழியர் நலசங்க தலைவர் ரமேஷ், செயலாளர் மோகன், நிர்வாகிகள் குணா, கோவர்த்தனன், பிரபு, ஏழுமலை, அமுதா, சரஸ்வதி, அமுதவள்ளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். AITUC மாநில செயல் தலைவர் அபிஷேகம், மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய 55 மாதமாக சம்பளத்தை வழங்க வேண்டும்.
தீபாவளி பஜார் நடத்திய மானியம் ரூபாய் 65 லட்சத்தை வழங்க வேண்டும். பாப்ஸ்கோ ரேஷன் கடைகளுக்கு வழங்க வேண்டிய 6 ஆண்டு வாடகை ரூபாய் 1.5 கோடியை வழங்க வேண்டும். அரசு விநியோகம் செய்ய நிர்ணயிக்கப்பட்ட கூடுதல் விலையை வழங்க வேண்டும். பொங்கல் பொருட்கள் வழங்கியதற்கு கமிஷன் தொகை ரூபாய் 31 லட்சம் வழங்க வேண்டும். பணி ஓய்வில் சென்ற தொழிலாளர்களுக்கு தடையில்லா சான்றிதழ் வழங்கி ஓய்வு கால பண பலன்களை அளிக்க வேண்டும். பாப்ஸ்கோ நிறுவனத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் வேலை வழங்கி மாதம் தவறாமல் சம்பளம் வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாப்ஸ்கோ மதுபான கடைகளை தனியாருக்கு குத்தகை விட்டு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பள பாக்கி மற்றும் நிறுவனத்தை திறந்து நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடந்தது. புதுச்சேரி பெரிய மார்க்கெட்டில் வியாபாரிகளிடம் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டையை சேர்ந்தவர் பாலாஜி, 23 வயதான இவர் கடந்த பிப்ரவரி மாதம் பெரிய மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்து வந்த திருநள்ளாறு பகுதியை சேர்ந்த அருள் ஆனந்த் என்பவரை கழுத்தை அறுத்து கொலை செய்தார். இவ்வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட பாலாஜி தற்பொழுது ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் புதுவை பெரிய மார்க்கெட்டுக்கு சென்ற பாலாஜி அங்குள்ள கடைக்காரர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டியுள்ளார். இதையடுத்து கடைக்காரர்கள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் கண்ணன், சப் இன்ஸ்பெக்டர் சிவசங்கரன் தலைமையிலான போலீசார் இது குறித்து வழக்கு பதிந்து பாலாஜியை தேடி வந்தனர். இந்த நிலையில் பெரிய மார்க்கெட்டுக்கு நேற்று மீண்டும் மாமூல் கேட்பதற்காக பாலாஜி வந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த பெரிய கடை போலீசார் அங்கு வந்து பாலாஜி அதிரடியாக கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.